Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2007 வெளிவந்த சாவேஜ் கிரேஸ்ன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் சொல்கிறேன்டா, ஒரு பணக்கார ஒரு பொண்டாட்டி, ஒரு பணக்கார ஒரு ஹஸ்பண்டு, இவங்க ரெண்டு பேர் உண்டாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் சின்ன வயசுலேருந்து அம்மா மேல் ரொம்ப பாசமாக இருக்கிறான். ஆனால் அந்த பையன் வளர என்ன பண்ணுறான், அந்த பையன் வந்து எந்த ஒரு பெண்களோடையுமே ஒன்றாவே இருக்க மாட்டான். அவன் ஒரு ஆணை தான் விரும்புகிறான். இதை தாய் கண்டுபிடிச்சி எப்படியாவது தான் மகனை திருத்தணுன்ற பார்க்குறப்பல மகனுக்குன்னு காதலி ஒருத்தி வரா. அந்த காதலியை அப்பங்கார் என்ன பண்ணுறாப்புல, அவன் சரி வர மாட்டான்னு அந்த காதலியை அப்பாவே கொண்டு போயிடுறாரு, தனி கொடுத்த நடத்துறாரு. மனைவி தனியாக தவிக்கிறாங்க. என்ன பண்ணுறது, மகனை வந்து நல்ல வழி கொண்டு வரணும்னு சொல்ல மகனுக்காக தான் எதுவுமே செய்யக்கூடாதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கடைசியில் அவனை நல்வழிப்படுறதுக்காக தான் சில தப்புகள் பண்ணுறாங்க. ஆனால் அந்த தப்பை வந்து மகன் கடைசியில் ஏற்றுக்கல. கடைசியில் மகனே வந்து அந்த அம்மாவை என்ன பண்ணா அப்படின்னு சொல்கிற படம் தான் 2007 வெளிவந்த சாவேஜ் கிரேஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோனியை ஒரு குழந்தை கையில் வச்சுட்டு அவங்க குழந்தை. அந்த குழந்தை பேர் தான் வந்து டோனி. அது அவங்க அம்மா பேர் வந்து பார்பரா. அதோட டைட்டில் கார்டு போடுறாங்க. படத்தில் அது நியூயார்க் 1946 ஸ்டோரி காட்டுறாங்க. பார்பரா வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. அது அவங்க ஹஸ்பண்டு வந்து வேக்கர்லாண்டு. அவங்களாம் ஒரு பெரிய பணக்காரனுடைய வாரிசு அவர். அது என்ன பண்ணுறா, பொன்னாடி பேசிட்டு இருக்கிறதே அவளாக காத்துட்ருக்காங்க. ஒரு பார்ட்டி போகிறதுக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. செல்வன் அவ்வளோ பெரிய பணக்காரவர் அவர் பார்பரோட ஹஸ்பண்டு. சரி, அவங்களுக்கு என்ன முத்தம் குடிச்சு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு வெளியே கிளம்புறாங்க. அதில் பார்பரா என்ன பண்ணா, சிகரெட் பிடிச்சிட்டு அவங்களும் இந்த பார்ட்டிக்கு போனல, அது அவங்க குழந்தைய வந்து அந்த பாட்டியம்மா தான் பார்த்துக்குவாங்க. பார்ட்டிக்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, மேக்கப்லாம் போட்டுட்டு சரி கிட்ட வந்து குழந்தை இருக்கிற அந்த குழந்தைக்கு ஏதாவது முத்தம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு குழந்தைய பார்த்து, குழந்தை பார்க்குறது அழகாக சில மாதிரி இருக்குது. பாய்டா செல்லம், எப்படா இருக்க, அம்மா வெளியே போயிட்டு வரேன், அது வரையும் பாட்டிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிற மாப்பிள்ளைக்காரர் சீக்கிரம் பார்ட்டிக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த துண்டை வந்து பையன் பிடிச்சிட்டு இருக்கேன். அதோட குடிச்சுன்னா அவங்க 2 பேரும் பார்ட்டிக்கு கிளம்பிடுறாங்க. வந்து பார்ட்டிக்கு வராங்க. பார்ட்டியில் வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய பார்ட்டியில் கம்பெனியில் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் வராங்க. பார்ட்டியை ரொம்ப ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கே வரதுக்கு பார்த்தா 1 by 1 வைக்கிறாங்க. சொந்தக்கார ரிலேட்டிவ் கூட வந்திருக்காங்க. அவங்க அத்தை, அவங்க தங்கச்சி கூட வந்திருப்பா. எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, பார்ட்டி வந்தவங்களாம் வந்து பார்பராவுக்கு முத்தம் தான் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினிக்கு. இது கொஞ்சம் கூட நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பார், கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். என்ன வராங்கன்னா பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்குறாரு அப்படின்ற ஒன்று. இவருக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு யார் கூட பேசினா என்ன, முத்தம் கொடுத்தா என்ன அப்படின்றது அவங்க ஹஸ்பண்டுக்கு. அப்பாடு சிகரெட் பிடிச்சி சிரிக்கிறாரு பாருங்க. ரசிகர் பொண்டாட்டியை பார்த்து பொண்டாட்டி இல்லாமல் அவர் இருக்க மாட்டார். அந்த பொண்டாட்டி மேலேயே அவர் உயிராக லவ்வாக தான் இருக்கிறாரு. இவங்களும் என்ன பண்ண லவ்வாக தான் இருக்காங்க. இருந்தாலும் எல்லாருக்கூடையும் பார்ட்டியில் கலந்துவாங்க. ரொம்ப ஜாலியாக சோஷியல் டைப்பு. நம்ம ஹீரோயின் எல்லோரும் அவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசிட்டு போனால் நல்லா எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அடிக்க முடிச்ச உடனே சரி நம்ம போகலான்னு என்ன பண்ணுறாப்புல, அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஹீரோயின் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாப்புல. வீட்டுக்கு போகிறேன்னா போகாதுன்னு அதுக்குள்ள அவங்க ஒரு ஃப்ரெண்டை வர வச்சு நான் போகிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறார். போவாதேன்னு. இல்லை நான் வந்து போகணும், நீ வேலையை முடிச்சுட்டு வா. நான் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா பொண்டாட்டி சொல்கிறது தான் சட்டன்ற மாதிரி இருக்குது. அவர் கொஞ்சம் ரொம்ப மனசு வந்து ஒரு மாதிரியாக போயிடுச்சு. இல்லை நான் போய் தான் ஆகணும், நீ அதுக்கப்புறம் வான்ட்டு அடுத்த ஃபேமிலிலாம் பார்த்து ரொம்ப ஷேமாகிடுது அவருக்கு. பொண்டாட்டி மதிக்காமல் போகிறாள்ன்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. வீட்டில் வந்து பார்த்தாக்கா நம்ம பாட்டியம்மா குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க அந்த பெட்டில், அந்த வேலைக்காரம்மா. அதோட நம்ம டோனியோட அப்பா உள்ளே வர்றாரு. உள்ளே வந்து பார்த்தோன்னே தூங்கிட்டுல, சாரி சார் நான் தூங்கிட்டேன், இல்லை பரவாயில்ல அதெல்லாம் இல்லை அப்படின்னு. சீக்கிரம் நீங்கள் வந்துட்டீங்க, மேடம் இன்னும் வரலையா, அவங்க இன்னும் வரல, அதில் நான் மட்டும் முதல்ல வந்துட்டேன் அப்படின்னு. கூட சாப்பாடெலாம் வேணாம் எடுத்து தரவான்னு கேட்குறாங்க. பாட்டியம்மா அதெல்லாம் வேணாம், பார்த்தீங்கன்னா குழந்தை பாலெலாம் குடிக்க வச்சுட்டேன், படுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து நம்ம படுத்துட்டு இருக்காரு. டோனியோட அப்பா படுத்து இருந்த உடனே பார்பரா இன்னும் வரலையே, பொண்டாட்டி வரலையே. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்காரன் வந்து பார்த்தா அப்படி தூங்குற மாதிரி கண்ணை முடிக்கிறாரு ஹஸ்பண்டு. அதில் என்ன பண்ணுறா, அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணலாம், ஹீரோனி போகிறா அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. ஹீரோனி வந்து நேரம் பண்ண குழந்தை கிட்ட தான் வர்றாப்புல. குழந்தைகிட்ட வந்து சரி குழந்தை தூங்கிடுச்சா என்ன பார்த்தீங்கன்னா குழந்தைய எடுத்து கொஞ்சிட்டு அந்த குழந்தைக்கு எல்லாம் எப்போ நைட்டில் பால் தாய்ப்பால் கொடுக்கணும்ல, அதெல்லாம் பால்லாம் கொடுத்து படுக்க வைக்கலான் இருக்கு. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ஏஞ்சி வராரு. என்னையோ வந்தோன்னே என்ன பார்க்காம குழந்தைய பார்க்க போயிட்டால, இவருக்கு எது பொம்பளை இல்லாமல் அவர் இருக்க மாட்டார், இருங்க இங்கே வர அவசரம் குழந்தைன்னு. அதோட காக்கும்போது அவள் பாரிஸில் 1956 காட்டுறாங்க. பையன் கொஞ்சம் பெருசாகிட்டான், ஒரு 12 வயசு ஆகிடுச்சு. அப்போ அந்த ஊரில் அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுறான், அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கான். அம்மாவுக்கு ட்ரிங்க்ஸு சாப்பாடு எல்லாம் அவன் தான் கொண்டு வந்து தரான். கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்துட்டான் அப்படின்னு அம்மாண்டா உசுன்னு வச்சுக்கணும் அந்த பையனுக்கு. அந்த மாதிரி அப்பா செல்லத்தோட அம்மா செல்லம் தான் அவன். அப்போ கேட்குறேன், இந்த ஊரில் நல்லா நீ படிக்கணும், சீக்கிரம் பெரியனாகணும், நீ தான் எல்லாத்தையும் அம்மா எல்லாம் கவனிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு, சரி மாத்திரை நான் வச்சுருக்கேன் கபோர்டில், மாத்திரை எடுத்து வந்தால் அம்மா
மாத்திரையை நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே, சரி இருங்கம்மா நான் போய் இந்த மாத்திரையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாப்புல டோனி. மாத்திரையும் அவங்க வந்து போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு அவங்க 2 பேரும் சரி சாயங்காலத்துல நம்ம எங்கேயாவது நம்ம வெளியே போகலாம். ஏம்மா அப்பா நம்மளை கூட்டிகிட்டே போக மாட்டேன். இங்கே வந்து பார்த்தா அந்த டோனியோட அப்பாவும் ஃப்ரெண்டும் கத்தி சண்டை போட்டுருக்காது. எம்ஜிஆரும் நம்பியார் மாதிரி சூப்பரான இந்த கத்தி சண்டை பார்க்குறது அதே ஸ்டைலில் தான் ரெண்டுமே பாருங்களேன். அதே மாதிரி சண்டைலாம் போட்டு முடிச்சுட்டு பரவாயில்லடா நீ எப்படி இருக்கிற, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்கு, நல்லா இருக்கான்னு கேட்டால் அவனும் ஒய்ஃபை பற்றி தான் விசாரிக்கிறான். ஆனால் இந்த கொண்டு நமக்கு கொஞ்சம் கொண்டு அவர் பிள்ளை ஏன் ஒய்ஃபை பற்றி விசாரிக்கிறான்னு கொஞ்சம் இது பையனை கூட்டிகிட்டு என்ன பண்ணுறாங்களா, அம்மா வந்து என்ன பண்ணுறான் அந்த பார்க் உரமாக நடந்து வந்து அந்த வாத்தெல்லாம் அழகான வாத்தெல்லாம் போது அதெல்லாம் பார்த்துட்டு இயற்கை இவங்க அம்மா இவங்க ஃபேமிலியை பற்றியும் சொல்கிறாப்புல, அவங்க அப்பாவோட ஃபேமிலியை பற்றியும் மகன்கிட்ட சொல்கிறாப்புல. அவங்க அப்பா பெரிய இது, அவங்க பெரிய பிஸ்னஸ் மேனு ஃபேக்ட்ரிலாம் வச்சுருந்துருக்காங்க. அதை முடிச்சுட்டாப்புல சம் கெஸ்ட்டெல்லாம் வராங்க. அன்றைக்கி பார்ட்டிக்கு போயிருந்தாங்களே எல்லாம் அவங்க ரிலேஷன்ஸ் தான், அவங்க கெஸ்ட்டு வராங்க, ஆண்டி இவங்கெல்லாம் வராங்க. வந்தோன்னா வீட்டில் உட்கார வச்சு எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு என்னெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாப்புல நம்ம ஹீரோயினி. அங்கே இருக்க போகும்போது அந்த ஹீரோயினி அந்த ஒருத்த வந்துடும். அவர்கிட்ட வந்து அங்கல்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இதுவாக பேசியிருக்காரு. அது ஹீரோனுடைய ஹஸ்பண்டு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படி இருந்தாலும் பார்ட்டிக்கு வந்தவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்ட்டி நம்ம ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு போச்சுன்னா பையன் வேறு அங்கே இருக்கிறான்ல. எல்லாம் முடிச்சுட்டு இருக்க போகும்போது அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாப்புல தான் பையனை கூட்டுறா, இதான் என் பையன் டோனி அப்படின்னு அறிமுகப்படுத்தி இவெல்லாம் ஃபாரிஸ்லேருந்து இப்போ தான் வந்திருக்கான், வெளியூரில் படிச்சுட்டு காட்டினோன்னா அவங்க 2 பேரும் சந்தோஷப்படலாம். பரவாயில்ல உனக்கு இவ்வளோ ஒரு பையனாக இருக்கானா அப்படின்ட்டு எல்லாம் பேசியிருக்கும்போது திடீர்னு கோபமாக ஏதோ பேசிடுவாங்க. பேசின உடனே என்ன பண்ணாங்க, எல்லாம் வந்த கெஸ்ட் எல்லாம் திட்டி அனுப்பிச்சாலும் ஹீரோயினை திட்டாப்புல. வந்தவங்க என்ன பண்ணாங்க, கோச்சிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் எல்லோரும் வந்த 4 பேரும் திரும்பி போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் பின்னாலேயே ஓடி வரார். ஓடி வந்து ஓடாதீங்க போகாதீங்க இருங்கன்னு சொல்லி அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அவர் பாட்டு நேராக வந்தவங்க எல்லாருமே போயிடுவாங்க. அது கொஞ்சம் மனம் வருத்தமாக போய்டும் நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்டுக்கு. அப்போ தனியாக உட்காந்துருப்பார். ஏமா வர்றாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ ஹீரோனி அங்கே வருவாப்புல. அங்கே வரணும் எப்படின்னு சீக்கிரம் வரல, சீக்கிரம் வந்தோடனே ஏமா வர்றவங்களாம் நீ இது மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே ஸோ அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ஒன்றா இருக்காங்க. முடிஞ்சோன்னா மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இங்கே ஸ்கூலில் பையன் தூங்கிட்டு இருக்கான் வெளியே போகிறதுக்காக. எலும்புடே அம்மா வந்து எலும்புடா அப்பாங்க சொல்கிறாரு. எலும்புற மாதிரி தெரில, நல்லா தூங்கி ஸ்விம்மிங் வந்து இதில் போய் தொட்டியில் போய் குளிச்சிட்டு இருக்கான். குளிச்சுன்னு அம்மா வராங்க, டேய் சீக்கிரம் கழிச்சு ஸ்கூல் போட ரெடியாக வேணுமேடா, ஏன்டா நீ எப்படி இருக்குன்னு. அப்பாவுக்கு இவனை பார்த்தா சந்தேகம். அம்மா கூட ஏன்டா இப்படி இது மாதிரி இது நெருக்கமாக பேசுகிற, ஏன் கூட ஏன்டா பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பையனுடைய பார்த்தா கண்ணை காட்டுறாங்க. இந்த கண்ணை காட்டி இந்த கண்ணு சின்ன கண்ணு பெரிய அண்ணன் ஆகிடுறான். அது ஒரு 18-20 வயசு அவனை காட்டுறாங்க. காட்டணும் குதிரை சவாரியாகவும் போயிட்டுருக்கான். ஃப்ளாஷ்பேக்கில் வந்துக்கிட்டு இருக்குதா ப்ரீவியஸ் கதை நடக்குது. அப்போ குதிரையை பார்க்கும்போது அவன் வந்து ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு வந்து ஒரு உட்காந்து அந்த பொண்ணை வந்து அவன் லவ் பண்ணுறான். அவன் கூட வந்து அவன் ஃப்ரெண்டு, அவன் பேர் தான் வந்து ஜேக்கு. அதோட வந்து அவன் கிட்டார் வாசிட்டு இருக்கான். 2 பேர் வந்து சன்பாத் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னென்னா பெண்கள் லவ் பண்ண அப்பங்க என்ன பண்ணுற மகனை கூப்பிட்டு பேசுகிற, டே மகனை என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ண வேண்டியதாண்டே. அப்பா எனக்கு லவ்லாம் பிடிக்கலப்பா, ஏன்டா நீ கொஞ்சம் கூட இது பண்ண பிடிக்கவே இல்லை, ஏன்னா நீ ஆம்பளை பசங்க கூட சேர்ந்து சுற்றுற, ஆம்பளை பசங்க ஜேக்கு கூடலாம் சுற்றாதரா நீ அப்படின்னு. எவ்வளோ ஒன்று சேமாக இருக்கு திரும்ப எல்லாரும் சொல்கிறாங்க, நீ பொம்பளையும் கூட சுற்றுறான் ஆம்பளையும் கூட சுற்றுறான்ட்டு. நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா, வீட்டுக்கு வா, அவளை கல்யாணம் பண்ணி ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான்னா நீ பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணு. அப்போ தான் அந்த பொண்ணு அங்கே ஒருத்தர் அந்த பொண்ணு அவன் சொல்கிறேன், இந்த பொண்ணை நான் லவ் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் 2 பேர் பேசிக்கிறாங்க. பேசணுன்னா அவளை கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுகிறாப்புல. சரி நீ என் வீட்டுக்கு வரணும், வந்து நீ என் லவ்வர்னு சொல்லணும், நம்ம 2 பேர் லவ் பண்ணலாமான்னு கேட்குறா. அவள் என்ன பண்ணுறாப்புல, சரி நான் வரேன், நான் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறா. ஒத்துன உடனே சரி நான் வீட்டுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு அப்பாட்ட சொல்லலை. அப்பா எனக்கு ஒரு லவ்வர் கிடச்சிட்டாப்புல, அவளை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன், நான் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன் காதலியே அப்படின்ட்டு கூட்டு வந்து பிறகு பாலங்கா கூட்டு அம்மா கிட்டலாம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்த. அம்மாட்டே வந்து சொல்கிறேன், எப்படியா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா அப்படின்ட்டு. அப்போ இவங்க நினச்சி பையன் வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற மூடில் வந்துட்டான் அப்படின்னு, சரி வா அவளையும் கூட்டிகிட்டு வா நம்ம காரில் சாப்பிட போகலான்ட்டு இவங்க 4 பேர் என்ன பண்ணுறாங்க, ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. இவங்க 2 பேர் முன்னாடி அவங்க 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த டோனியும் அவன் காதலியும் லவ்வரும் உள்ள உட்காந்துட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்தோடனே அங்கே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோடனே இங்கே பார்த்தா கதையே மாறுது. நம்ம டோனியோட அப்பா என்ன பண்ணுறாரு, பையனோட காதலிக்கிட்ட வந்து சரியாக கடலை போட்டிருக்காரு, பேசிகிட்டு இருக்காரு. ஏமா இந்த பையன் போய் என் மகனே நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது, அவனுக்கு பிடிச்சிருக்கா அவனை எல்லான்னு கேட்டுட்டு உனக்கு எனக்கு பிடிக்கலையோ சொல்லுவேன், நீ நேரே வந்துடு என்கிட்ட வந்துட்டு நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவார். இங்கே வீட்டில் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்களே, இங்கே பாருங்க 2 பேரும் போயிட்டு நீங்கள் தங்கு, ஏன்னா இவன் வந்து பெரும்பாலும் ஆம்பளையோட விருப்பமாக இருக்கான்ல பையங்காரன். அப்போ கூட்டிகிட்டு வந்து நான் சரி நீங்கள் 2 பேரும் இங்கே தங்குன்னு அவங்க 2 பேரும் இங்கே போயிடுவாங்க. இங்கே வந்து நம்ம
டோனியும் காதலியும் ஒன்றா இருப்பாங்க. 2 பேரும் உட்காந்துட்டு சரி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா, அவளும் இப்போ போயிட்டு வாஷ்ரூம் போகிறா. போயிட்டு வந்துட்டு 2 பேரும் ஒன்றா இருந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறப்ப டோனியும் வந்து இதான் ஃபஸ்ட் டைமில் அவன் ட்ரை பண்ணுறதுக்காக என்னமோ பண்ணி பார்க்குறான். அவன் டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு டோனிக்கு. எடுத்து அப்போ அவன் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண இடத்துல எல்லாத்தையும் மடித்து வைக்கிறாப்புல டோனி. எல்லாம் மடித்து வச்சுட்டு டோனி போய்ட்டு ஒரு பெட்டில் ஒரு படுத்துட்டு சரி நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம காதலி வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவளும் எல்லாம் வாஷ்ரூம்லாம் போயிட்டு அவளும் ரெடி ஆகிட்டு தான் வர்றாப்புல. ஆனால் வந்த இடத்துல என்ன, அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பெண்ணை வந்து திருப்திப்படுத்த அவனால் முடியல. அவனுடைய எண்ணங்கள் பூரா அதை வந்து மார்க்கரோன்னு சொல்லிட்டு 1968 ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. வேகமாக நடந்து வர்றாப்புல நம்ம ஹீரோயினி. வந்தவொடனே கேட்குறாப்புல, இந்த ஃப்ளைட் ஏற்றி போகுது, அதில் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் போகிறாப்புல, அவர் ப்ளீஸ் அவர்கிட்ட நான் பேசணும், கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னு. கூப்பிட்டோன்னே இங்கே கிளம்பி தூரத்தில் நிற்கிறாரு பாருங்க. கூப்பிட்டோன்னே ஒரு யாருன்னா நம்ம ஃப்ரெண்டோட காதலி இருக்கா, அதை மகனோட காதலியை வந்தோடனே அவரை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுறாரு. வந்தோடனே 2 பேரும் எவ்வளோ ஸ்டைலாக வராங்க. அவன் என்ன பண்ணுறா, உன் பையனை நம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டு அப்பங்கானோட வந்துட்டா அவள் காதலியும். இங்கே வந்தோடனே நீ எதுக்கு இங்கே வந்த, நான் இவளை கூட்டிகிட்டு நான் போகிறேன்னு இல்லை, அவங்க கூட நான் பேசி ஆகணும். இவளை பார்த்து நான் திரும்பி போய்ட்டு நம்ம ஹீரோனி வேகமாக ஓடி வருவா. ஏன்னா நான் உனக்கு என்னடா கொலை வச்சேன், இவ்வளோ அழகாக நான் இருக்கேன், நீ போயிட்டு உன் மகன் காதலின்னு கூட தெரியாமல் நீ அந்த காதலியை கூட்டிகிட்டு போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிடிச்சிருவேன். இங்கே பாருங்கள், உங்கள் பையனை வந்து நான் வந்து 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லை, அதனால் அவங்க பையனை வேணான்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் தான் உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரோ, நான் அவர் கூட நான் டேட்டிங் போயிட்டுருக்குறேன் அப்படின்ட்டு கொண்ட உடனே அவங்க 2 பேர் எங்கள் 2 பேருக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. உனக்கு என்ன பொண்டாட்டி இருக்குன்னு, உனக்கு இந்த ஒரு சின்ன பொண்ணு ஒன்று தேவையான்னு அவள் சொல்ல, இல்லை உங்கள் பையன் தான் வேணான்ட்டாவில், உங்கள் பையனால் ஒன்றுமே செய்ய முடியல, நான் பாட்டு லைஃப் லாங் நான் வந்து அந்த மாதிரி இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, மகனை பற்றி தப்பாக சொன்னால் அம்மாவுக்கு வருத்தமாகிடுது, என்னென்னு கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுவாத குறையா அவங்க 2 பேரும் அங்கேயே கூட்டிட்டு நம்ம ஹீரோனி பாட்டு நடந்து வந்துட்டே இருக்கப்புல. இங்கே வந்து ஒரு டெக்ஸிக்கார் இருக்கார், நான் சொல்கிற இடத்துல கொஞ்சம் ட்ராப் பண்ணுறீங்களா ப்ளீஸ், என்கிட்ட காசுலாம் இல்லையே அப்படின்ட்டு. அதெல்லாம் பரவாயில்ல மேடம், நீங்கள் உட்கார, நான் உங்களை போய் ட்ராப் பண்ணுறேன்னு. அப்போ வந்து இந்த ஹையர் போர்டை போட்டு என்ன பண்ணுறாப்புல, அங்கே ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாப்புல, அவளை திருப்பி கூப்பிட்டு வராப்புல நம்ம ஹீரோனியை. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க நமக்கு காட்டலை. உள்ளே கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுறாப்புல, சரி திருப்பி கொண்டு போய் என்னை இறங்க வேண்டிய இடத்துல என்னை இறக்கிடுங்க அப்படின்னு. அப்போ சொல்ல காருக்கு போக முடியல, நீங்கள் என்னென்னாலும் பண்ணீங்க, என்கிட்ட காசில் என்னமோ இறக்கணும் தான் சொல்லியிருப்பா. இங்கே வந்து என்ன பண்ணலாம், இறக்கி விட்டு அப்போ அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாள், நீங்கள் வந்து டாக்ஸி டிரைவரை பார்த்துட்டு, நீங்கள் ஒரு ரெண்ட நீ வண்டி விட்ட மாதிரி ஒரு வாழ் நான் பார்த்ததில்ல, ரொம்ப நல்லா இல்லைன்னு, என்கிட்ட இந்த கொஞ்சம் காசு இருக்குது, இந்த கொஞ்சம் காசையாவது நீங்கள் வச்சுக்கங்க ப்ளீஸ்ன்னு சொல்லி தான் கொடுக்க போகிறான் அந்த ஹீரோனிக்கிட்ட. ஏன்னா அந்த பணக்கார பொண்ணு பாருங்கள், அதனால் அந்த காசை வச்சுக்கங்க அப்படின்னு டிரைவர்கிட்ட கொடுத்தேன். டிரைவர் சொல்ல, இல்லை மேடம் காசுலாம் வேண்டாம், உங்களுக்கு எப்போ வேணுமோ சொல்லுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து உங்களை எங்கே கூட்டிகிட்டு போய் நான் கூப்பிட்டு போனேன். கார் டிரைவர் என்ன பண்ணுவார், அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அதோட எவ்வளோ பணத்தில் அவள் மிதந்த அந்த அம்மா இன்றைக்கி ஒரு காசு கொடுக்க கூட வழி இல்லாமல் வந்து அந்த இடத்துல ரோட்லேருந்து அழுது வடிக்கிறாங்க. நமக்கே பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது ஹீரோயினி. அப்படி அழுதுட்டு அதை விட என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து இங்கே மியூசிக் போட்டு இந்த பசங்க இருக்காங்க 2 பேரும், யார் நம்ம டோனியும் ஜேக்கும், அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி பாட்டு பாடும் டான்ஸ் ஆடுறான் பாருங்க ஜேக்கப்பு. அப்படியே சுற்றி டான்ஸ் ஆடிட்டு இவங்க 2 பேரும் ரொமான்ஸாக இருக்கிறதுல அந்த இடத்துல நம்ம ஹீரோனி வந்துடுறா. டே என்னடா பண்ணிட்டுருங்க, மகனை திட்டுறா, டே நான் தான் உன்ட்ட சொன்ன ஆம்பளை பசங்க கூட பேசாதடா பழகுறான்னு. கடைசியில் ஜேக்கப் கிட்ட அவளை சிகரெட்டே வாங்கி நல்லா ஹீரோனி வந்து பிடிக்கிறாங்க. இனிமேல் திருந்துங்கடா திட்டிட்டு நீங்கள் என்னென்னு கெட்டுப்போங்க, அம்மா ஒரே விட்டுருமா லாஸ்ட்டுமான்னு. அப்போ அவங்க வீட்டுக்கு சாம்னு ஒருத்தன் வர்றாப்புல. அந்த இதுக்கு அவன் வந்து எப்படின்னா, இவன் சாமந்தைய யாராவது ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அந்த அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்களும் இருப்போம், அவங்களுக்கு தேவையான வசதிலாம் செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு. அவன் ஏதோ ஒரு கேம் போய்ட்டு விளையாட்டு வந்திருக்கான் போல. இங்கே வந்தோடனே சாம் அப்போ 2 பேரும் ஜாலியாக தான் பேசிக்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் நான் கேள்விப்பட்டேன், உன்னை விட்டுட்டு போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் வந்து கொஞ்ச நாள் தங்குறேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன தேவையானோ அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் காட்டினா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோனி இது பழசை காட்டுறான், திருப்பியெல்லாம் பேசிட்டு இந்த ஹோட்டல்லையும் காட்டுறாங்க. ஹோட்டல் இவனு நம்ம சாம் வந்து நல்லா பேசி ஐஸ் வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ சாமுக்கு என்ன, இவங்களுக்கு ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறமா இவங்க இந்த வந்து ஃபேமிலி இவங்க வந்து நம்ம ஹீரோயின்லாம் முத்தம்லாம் கொடுத்து கட்டி பிடிச்சி அங்கே ஹக் பண்ணி அனுப்பிடுறாங்க. சாம் வந்து சொல்கிறவன் பையன் என்ன பண்ணுறான், என் பையனும் அப்படி சண்டை இருக்கிறான்னு. சரி வான்னு அவனை சாமை வீட்டிலாம் கூப்பிட்டு வந்து எங்கே தான் தங்குற ரூம் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றது ட்ரிங்க்ஸு எல்லாம் கொடுத்தோன்னே எங்கள் எல்லாம் சாப்பிட்றாப்புல. சாப்பிட்டுட்டு இங்கே ஹஸ்பண்ட் இல்லை, சரி அந்த இடத்த நம்ம இவனை வச்சு பூர்த்தி பண்ணிக்கலான்னு நம்ம ஹீரோனுடைய இது. அவனுக்கு தேவையான காசு பணம் எல்லாம் கொடுக்குறாங்க. அதை நம்ம நான் கூட்டு
இப்போ வெளியே போயிட்டு வராப்புல யார் டோனியும் அம்மாவும் வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு ரவுண்ட் அடித்து கார் எடுத்து போயிட்டு வராங்க. 3 பேர் தான் போவாங்க. எங்கே போகணும், இங்கே பார்த்தாக்கா கிட்டார் வாசிட்டு இருப்பான் தனியாக. அப்போ இந்த சாம்ன்றவன் அவனும் ஒரு ஓரினை சேர்க்கிற மாதிரி தான். அவன் ஒரு ஆண் கூட ஒன்றா சேரக்கூடியவன். இந்த பையனையும் மயக்கி இவங்ககிட்டையும் காசை வாங்கிட்டு இவங்களையும் அவன் ஒன்றா இருக்கிறான். அங்கே அவங்க அம்மா கூடயும் ஒன்றா இருக்கிறான். இந்த ரிலேஷன்ஷிப் இப்படியே போயிட்டே இருக்குது. இவனுக்கு தேவையான காசு பல வழியிலேருந்து கிடைக்கிது. கிடைச்ச உடனே அம்மா நல்லா படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சாமின்றவன் இங்கே இருந்துட்டு அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திருப்பி அவன் பையன்கிட்டையும் போகிறான். அங்கே போயிட்டோன்னே இப்போ இவங்களோட லைஃப் வந்து எங்கேயுமே வெளியே போகாமல் நல்லபடியாக போயிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்க்கும்போது சாம் நல்லா கடுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூக்கிட்டோன்னா இங்கே பையங்க வரான். அதோட பார்த்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கான். பேசிட்டு முன்னாடி எல்லாம் ஒன்றா சாப்பிடும்போது மட்டும் தூங்கும்போது தனித்தனியாக படுத்துடுவாங்க. சாப்பிடும்போது எல்லோரும் 3 பேர் ஒன்றாவே உட்காந்து சாப்பிடுவாங்க. சாமி சொல்கிறாப்புல இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன் எனக்கு தெரியாது, நான் இன்னும் கொஞ்சம் நாள் இருப்பேன் இங்கே, அதுக்கப்புறம் போயிடுவேன் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு சொத்தில் கொஞ்சம் தானே காசு இருக்குது. வருமானத்தை பூரா இவனுக்கும் செலவுக்கும் பிரித்து கொடுத்துட்டு அம்மாவுக்கு வந்து பயங்கரமான மன உளைச்சல். அவங்களுக்கு மன உளைச்சல் என்ன பண்ணுறது அந்த அம்மாவுக்கு தெரியாது. எவ்வளோ கோடீஸ்வரி பணமாக இருந்துங்க ஹஸ்பண்டுங்க விட்டுட்டு போனதுக்கு பண்ணி காசு இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டுறாப்ப பையனை போட்டு விட்டுறாங்க. எங்கேயும் வெளியே போகிறான் ஆம்பளை சவகாசத்தெல்லாம் விட்டுறானே. இவன் இந்த ஜேக்குன்றவனை பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட டான்ஸ் ஆடிட்டு பாடிக்கிட்டு அவங்க கூட ஒன்றா எடுத்துகிட்டு ஒன்றா அம்மா கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. இவன் எப்படியாவது நம்ம மகனை திருத்தணும், மகனை திருத்தி நல்ல வழியில் கொண்டு போன்ற எண்ணம் தான் அம்மாவுக்கு வந்து பல மாறி போட்டிருக்கு. இவங்க அப்பா வந்து அந்த வெளியூரில் தான் உள்ளுக்குள்ளே தான் இருக்க வந்துட்டார். அப்போ என்ன பண்ணுறாப்புல நம்ம டோனி சின்ன சின்ன பேப்பர் லெட்டர் மாதிரி எழுதி அதை வீட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலமா கொண்டு வந்து ஒழிச்சு வைக்கிறாப்புல. தூரத்தில் வந்து அவங்க அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பையன் இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்குறாப்புல. உடனே இவன் அவனை உன்னாள் காதலி பொண்டாட்டியை கூப்பிட்றாப்புல. கூப்பிட்டு இங்கே பாரு என் பையன் என்னத்தையோடு பேப்பருக்கு இப்போல்லாம் வச்சு அட்டையெல்லாம் பேப்பரை மண்ணெல்லாம் போட்டு போடுறான், அது என்னென்னு போய் நீ எடுத்துடுவான்னு பார்த்தோன்னா அங்கே காட்டுறாப்புல. அவங்க புது காதலியில் அதை கூட்டு காட்டினா அவளும் மேலே இருந்து பார்க்குறாப்புல. பார்த்துட்டு அவள் மெதுவாக சரி கீழே போய் அது என்னென்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு இவனுடைய முன்னாள் காதலி அந்த பார்த்துட்டு இவனை டோனின்னு கூப்பிடுவா. இவன் என்ன பண்ணுவான், அவளை பார்த்தோன்னே ஒரே ஓட்டம்தான். ஓடுறான். ஓடிட்டு அங்கே வாசலில் சைக்கிள் நிற்கும். அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கேருந்து பிடிக்கிறான். போட்டு இவன் நில்றா போவாதடா நில்றா பேசுகிறான்டா அப்படின்றவங்களும் அவன் அதெல்லாம் கேட்க போட்டான். அங்கேருந்து வேகமாக அவன் போயிடுறான். போனோடனே இந்த மறைச்சி வச்சார் அந்த லெட்ரு அந்த பேப்பர் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவன் வந்து இந்த இப்போ கரண்ட் ஹஸ்பண்ட் அவங்க டோனியோட அப்பா கிடந்து எல்லாத்தையும் கொடுக்குறான். மேலேருந்து பார்க்குறான். இவன் பாட்டு போயிட்டானே அப்படின்னு கொஞ்சம் கூட நிற்காமல் அவன் பாட்டு போயிட்டானேன்னு இவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். ஓடுறான் வேகமாக ஓடுறான். அதோட வீட்டில் கட்டினா அம்மா வந்து என்ன பண்ணாங்க, நல்லா ஆர்ட்லாம் வரைவாங்க, ட்ராயிங் பண்ணுவாங்க. அதை வரைஞ்சிட்டு போது அவங்களுக்கு மூடையில் வரையவே முடியல. பயங்கர டென்ஷன் ஆகிட்டாங்க. அந்த படம் சரியே வர மாட்டேங்குது. கோவத்தில் என்ன பண்ண அதிலே அடிச்சுட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. அந்த இடத்துல வரப்போ தான் டோனி நம்ம சாம் வராரு. சாம் வந்துட்டு எதுக்கு மேடம் நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கீங்க, அழுவாதீங்க, அதெல்லாம் சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸோ அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. வீட்டுக்கு போனவன் அங்கேருந்து அப்பாட்ட லெட்டர்லாம் வச்சு நேராக வீட்டுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு இங்கே வந்துடுறாப்புல டோனி. இங்கே வீட்டில் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தோன்னா ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கான் டோனி. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறனே அவனுக்கு தெரியல. அவன்கிட்ட மைண்டு பூரா வேறு ஏதோ போயிடுது. ஒரு மன நோய் மாதிரி ஆகிட்டான், நோயாளி ஆகிட்டான். ஆனால் அம்மாவுக்கு ஒரே கவலை நம்ம மகனை நல்லபடி கொண்டு வரணுமே அப்படின்ற. இங்கே பார்த்தாக்கா வீட்டில் அம்மாவும் சாமும் ஒன்றா படுத்துருக்கிறத அவன் பார்க்குறான். பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஆசை, சரி நம்மளும் மட்டும் அம்மா பக்கத்துலேயே படுத்துக்கோ சாமி பக்கத்துலேயே படுத்துக்கோண்டு. ஏன்னா இவங்க சாமி கூடயும் ஒன்றா இருந்திருக்கானே. அதெல்லாம் முடிஞ்சிட்டாப்பா. சாமி சொல்கிறான்ப்பா இதுக்கு மேலே இங்கே இருக்க எனக்கு கட்டுப்படி ஆகாது, உங்கள்கிட்ட கொடுக்கும் காசும் இல்லை பணமும் இல்லை, நான் இருக்க பாரமாக இருக்க விரும்பலை, அதில் நீங்களும் அம்மாவும் சந்தோஷமாக இருடா டோனி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாம் என்ன பண்ணுறான், கிளம்பி வேறு ஊருக்கு போகிறான். அவனுக்கு ஒரு வேலை வந்துருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாப்புல. டோனிக்கும் நல்ல மாறிடு நீ அப்படின்ட்டு. இவங்க சரி அம்மா சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டு சரி போயிட்டு நல்லபடி நீ போயிட்டு வாடா அப்படின்ட்டு. அதோட அம்மா என்ன பண்ணுறாங்க, பழைய அதாவது ஒரு பாரிஸில் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போதை முழக்கத்துக்கு அடிமையாக நிறைய போதை மருந்து சாப்பிட்றாங்க. கையறுத்து சூசைட் பாயிண்ட் வந்து போயிடுறாங்க. அம்மாக்காரம்னு கதாநாயகி ஹீரோனி போயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணலாம், அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் வச்சுருப்போம்னா அந்த பாட்டில் வந்து திரும்பி போனாங்கல்ல, அது அவங்க அம்மாவோட அத்தை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் பாட்டோன்னே உயிரமாக கிடக்குறா. அந்த கையில் உள்ள ரத்தம் இதெல்லாம் போட்டு இருக்கு, எப்படியாவது சீக்கிரம் பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் காப்பாற்றிடுவாங்க. இங்கே வந்துன்னா அவன் சொல்கிறான், மகன்கிட்ட சொல்கிறா, இங்கே பாரு ஆண்டி உங்கள் அம்மா கவனமாக பார்த்துக்க, ஏன் உங்கள் அம்மா இந்த முடிக்கு தற்கொலை முடிக்கும் வந்தானே எனக்கு தெரியல, அவள் கையெடுத்துடா மன உளைச்சல் ரொம்ப அவங்க பாதிப்பு அடிச்சிட்டாங்க, கொஞ்சம் நல்லா பைத்தியம் பிடிச்சி போனாலும் போயிடும் பொழுது, நீ தான் அவங்கள கவனமாக பார்த்துக்கணுன்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து அவங்க போயிடுறாங்க.
இங்கே ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அம்மா நல்லா ஆகிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஹீரோனி அங்கேருந்து ரெடி ஆகிட்டு வரா. அவள் பையன் என்ன பண்ணுறான், அம்மா நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக அம்மா உடம்பு எப்படிமா இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் வந்து மகனை வந்து எப்படியாவது நம்ம தேர்வு நல்ல வழி கொண்டு வந்துடணும். அவன் வந்து பெரும்பாலும் அந்த ஆண்களே நம்பி போயிட்டுருக்கான். அந்த ஆண்கள் வாசனையும் அவன் இருக்கக்கூடாது. அவன் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பெண்ணு கூட தான் அவன் வந்து ஒன்றா இருக்கணுன்ற ஒரு எண்ணத்துக்கு அம்மாக்கார வராங்க. அதுக்கு என்னால் நான் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு முடிவு எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது அம்மா இப்போ வந்து அவங்க குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த கையில் வந்து அறுத்துருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு வந்து நம்ம டோனி தான் வந்து மருந்தெல்லாம் போடுறான். மரத்தில் விட புண்ணு ஆறிக்கிட்டு இருக்கு, தையல் போட்டிருப்பாங்க. எல்லாம் போட்ட உடனே அந்தளவுக்கு அந்யோன்யம், அந்தளவுக்கு பாசம் தாய் மேலேயும் மகன் மேலேயும். இது குறைய யாருமே சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு இது உண்மையாக நடந்த கதை இது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஃபேர்வெல் ஒரு பார்ட்டி நடக்கும். அந்த ஃபேர்வெலுக்கு வந்துட்டு எல்லாருமே வராங்க. யார் வரனா, அவங்களுக்கு அம்மா வந்து டோனி வந்திருப்பா, அம்மா வந்திருப்பா, என்னுடைய அப்பாவும் வந்திருப்பாள், என்னுடைய காதலியும் வந்திருப்பா, எல்லோரும் வந்திருப்பாங்க. யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. அப்பங்காரன் டோனியை பாப்பா, மகன் நம்மக்கிட்ட பேசுவான்னு பேச மாட்டான். நேராக அம்பாடி வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டில் வந்து சீட்டு பிடிச்சிட்டு இருக்கான். சீட்டு பிடிச்சிட்டு அவன் பல மாதிரி சிந்தனை எல்லாத்தையும் யோசனை பண்ணி உட்காந்துருக்கல. அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களோ, அவங்களும் ஒரு காஃபி ஷாப்பில் வந்து இதெல்லாம் கொடுத்து ஒரு பாட்டியமாக வருவாங்க. இந்த குடும்ப நலத்தெல்லாம் பற்றி அங்கே விசாரிச்சுட்டு இருப்பாங்க. உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அது அந்த பாட்டியம்மாவோட பையன். எல்லாம் பற்றி எல்லாம் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பையனை பற்றி கவலை இருக்குங்க. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோன்னா பையன் உட்காந்துட்டு இருக்காப்புலங்க டோனி. உட்காந்து எங்கம்மா போயிட்டு வந்தேனே, இல்லைனா அந்த பார்ட்டியை நான் பார்க்க போயிட்டு வந்தேன், எல்லாம் உனக்காக தான். அதாவது நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும், அதாவது உனக்கு வந்து பெண்ணை நீ ஏன் விரும்ப மாட்டேங்கிற அப்படின்னு, அந்த விரும்புறதுக்கு உன்னை வழியை நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன்னொன்னே, இவளும் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு தாய் செய்யக்கூடாத விஷயத்த மகன் வந்து திருந்தணும், அவனை வந்து நல்ல வழி ஆக்கின்னு அவனை குணமாக்கணும், ஒரு சைக்கிய மாதிரி போயிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், அடைச்சியே வச்சுட்டு வெளியவே அனுப்ப மாட்டாங்க அம்மா. அதோட கதவு யாரோ வர மாதிரி இருக்கணும், கதவை போய் லாக் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க கூட வந்து நான் இப்படி தாண்டா இருக்கணும், நீ இப்படி இருந்தால் தாண்டா உனக்கு ஆசை வரும், அப்போ தான் நீ ஒரு பொண்ணவே கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நான் உனக்கு எல்லாத்தையும் ஒன்று சொல்லித்தரேன்னு அவங்க ஒன் பை ஒன்னாக அவனுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவன் என்ன சொல்லி கொடுத்தாலும் என்ன பண்ணுறான், ஒரு ஆணோட ஆண் நான் இருப்பன்ற மாதிரி ஒரு பெண்ணோட ஒரு சேர்க்கைக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே அவனுக்கு வரமாட்டேது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, செய்யக்கூடிய அது வந்து அவங்க கையெல்லாம் வச்சு என்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் நான் பெரிய தப்பு பண்ணிட்டோமே, அம்மா தப்பு பண்ண வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து வெறுக்க திட்ட வைக்கிறான். ஏமா நீ இப்படி பண்ணேன்ட்டு. ஆனால் அம்மா பண்ணது ஒன்றை ஒரு நல்ல வழி கொண்டு கொடுத்தா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ட்டு திட்டி அம்மாவை அனுப்பிடுறான். ஏதோ அம்மா மேலே எரிஞ்சு விழுறான். எந்த அளவுக்கு பாசமாக இருந்தானோ அம்மாவை திட்டுறான், நீ இங்கேருந்து போயிடு, இங்கே இருக்காத, நீ என்னை வெளியே விடுன்னு சொன்னால் வெளியும் விட மாட்டேட்ட, நீ வெளியே போனால் ஆம்பளைங்கிட்ட அங்கே போய்விடா, பேசலாம் வெளியே அனுப்ப, நான் வீட்டுக்குள்ளேயே நான் வச்சுருக்கிறேன்னே, நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, நான் எல்லாம் செஞ்சேன் உன் நன்மைக்காக நான் செஞ்சேன் அப்படின்னா அவன் கொஞ்சம் கூட மனசாட்சி இடம் கொடுக்கவே இல்லை. அதை நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவனும் யோசனை பண்ணுறான். அம்மா வந்துக்கிட்டா நான் பண்ணது உன் நன்மைக்காக நல்லதுக்கு பண்ண திருத்துறதுக்கு தான்டா பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. அப்படியாவது உன் மனசு மாறும், நீ கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவன் மனசாட்சி ஒன்றும் கூட ஏற்றுக்கல. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே பேச இவங்களுக்கு வாய் தகராறு அதிகமாகிடுது. உடனே அங்கே ஒரு கத்தி எடுத்து அம்மா வயிற்றுல சதக்குன்னு ஒரு குத்திடுறான் கோவத்தில். வேணுங்கன்னு குத்தலை, யதார்த்தமாக குத்தினோன்னு அந்த ஒரே கத்தி குத்து தான். அந்த குத்துலேயே அம்மா அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே இறந்து போய் கீழே அங்கேருந்து கத்தி அப்படியே இருப்பாங்க, அப்படியே கீழே விழுந்துடுவாங்க, செத்து போயிடுவாங்க. எதிர்பார்க்காது எந்த அளவுக்கு பாசமாக வளர்த்தம்மா ஒரு நாள் பண்ண அந்த சம்பவத்தினால ஒரு சல்லாபத்தால் பாருங்கள் தான் மகனே தாயை கொலை பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டான். நேரம் இங்கே எழுந்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே சரி போய் போலீஸ்க்கு நம்ம ஃபோன் பண்ணிவிடுவோம், நான் பண்ண குற்றத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான், அம்மாவை தெரியாமல் ஒன்று அம்மாட்ட சொல்லிட்டு வரான், போய் ஆம்புலன்ஸை கூப்பிட்றான் அம்மான்னு போலீஸை கூப்பிட்றான். போலீஸ்காரன் என்ன பண்ணுறாப்புல நீ வரண்டு எல்லாம். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு வந்து எப்படியாவது நமக்கு பசி வேறு இருக்குது அவனுக்கு. அப்போ என்ன பசிக்கு ஆர்டர் பண்ணுறான், கால் பண்ணிவிட்டு பீஸா வேணும், ஃப்ரைட் ரைஸ் வேணும் எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு அம்மா மடியிலேயே உட்கார வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பொறுத்து பீஸாக்காரன் அந்த டெலிவரி பாய் வர்றாப்புல அவன்கிட்ட கொண்டு வந்து அந்த இதில் சாப்பாடெலாம் வாங்கிட்டு மறுபடியும் அம்மாக்கிட்டே போகிறான். அம்மாக்கிட்ட போய் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவன் சாப்பிட்டு இருக்கிறான். அம்மா பாட்டு கீழே விழுந்து அப்படியே இறந்து போய் கிடக்குறாங்க. ரொம்ப நாள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ பார்த்தா போலீஸ்காரன் அங்கே வர்றாரு. யாருப்பா இங்கே ஃபோன் பண்ணது டோனின்றது? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன், எங்கள் அம்மா வந்து அது தப்பு பண்ணிட்டனால நான் வந்து எனக்கு நீ தெரியாமல் குத்திட்டேன், எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. அப்படியா, நீ தான் குத்துனி ஆமான்னு குற்றத்தையும் ஒத்துக்கிறோன்னே அதுக்கப்புறம் என்ன போலீஸ்காரர் என்ன பண்ணாங்க, அந்த ஸ்ட்ரெச்சரு இதெல்லாம் கீழே கொண்டு வந்திருப்பாங்க. அதை கூட பாருங்கள் அவன்
ஒரு சின்ன வயசு முதிர்ச்சி இல்லாத வயசு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். போலீஸுக்கார் நீ சாப்பிட்டோம் அவனை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு அவனை சாப்பிட வச்சு அம்மாவோட பாடி எடுத்து ஆம்புலன்ஸில் ஏற்றுறாங்க. ஏற்றுனோன்னா இவனை வந்து கைது பண்ணிவிட்டு அங்கேருந்து இவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது ஒரு மகன் வந்து தன்னை திரும்ப அம்மா நினச்சதுனால அதை வந்து கொலையில் வந்து முடிச்சு அதை அவன் நினச்சி அவனை ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஜெயிலையாவது நிறைய ஆம்பளைங்க இருப்பாங்க. அங்கேயாவது அவன் மனதில் நிலவலாக இருக்கணும். அவன் கொண்டு வந்த லெட்டரை பூரா அவங்க அப்பா வந்து ஒரு கதை நாவலாக எழுதுவார். அதை வீட்டில் இருந்து அந்த கதையை வந்து அவர் எழுதிட்டே இருக்கார். எழுதிட்டு போட்டு ஒவ்வொரு பேஜாக கொண்டு வந்து வச்சுருப்பான்ல, அந்த பேஜை பூரா இவர் ஒரு கதை ஒரு புஸ்தகமாக அவர் எழுதுகிறாரு. அதை எழுதியது கார்டு பை கார்டாக போட்டு இதோட இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த படத்தோட இது ஒரு உண்மை சம்பவமாக நடந்தது. இது அதை வச்சு இந்த படம் வந்து எடுத்துருக்குறாங்க. இதில் தப்பு யார் பேரில் இருக்குது, யார் பேரில் தப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நியாயத்தை சொன்ன போனால் அம்மா பண்ணதான் தப்புன்னு சொல்லுவோம், பையன் பண்ணது தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் அம்மா சொல்கிற காரணம் பையன் திருந்துக்காக தான் நான் பண்ணேன்ட்டு, பையன் சொல்கிறான் நான் சொல்ல அம்மா வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு. இதனுடைய முடிவு மரணத்தில் வந்து முடிஞ்சிருச்சு கடைசியில். இதோட படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.